திமுக மற்றும் விசிக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தொடர்ந்து இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பாக யாரெல்லாம் வந்திருக்காங்க, எவ்வளவு தொகுதிகள் வரைக்கும் கேட்கப்படுறதா இருக்கு விசிக தரப்புல, மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க ப்ளீஸ். திமுக விசிக இடையே அண்ணா அறிவாலயத்துல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையிலான விசிகவின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. காட்டுமன்னார் கோயில், செய்யூர், நாகப்பட்டினம், வானூர், அரக்கோணம், திருப்போரூர் அப்படின்னு இந்த 6 இடங்கள்ல 4 தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க 4 இடங்கள்ல. இந்த நிலையில வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதி வேணும் அப்படிங்கிறது விசிகவின் கோரிக்கையாக இருக்கிறது. குறைந்தது 10 தொகுதி, ஆனால் அதிகபட்சம் 12 தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறது அறிவாலயத்துல பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. திமுக கூட்டணியில புதிதாக கட்சிகள் இணைந்து வரக்கூடிய நிலையில விசிகவின் எதிர்பார்ப்பு குறைந்தது 10 அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில திமுக இத்தனை தொகுதிகளை ஒதுக்குவதற்கு முன்வர போறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தெரிய வரும். இன்னும் அடுத்தடுத்த கட்சிகளோடும் திமுக பேச்சுவார்த்தை நடத்தவும் இருக்கிறாங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.